ரிஷபராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ரிஷபராசினியர்களே, வருகின்ற வாரம் ஜனவரி 26 முதல் பிப்ரவரி 1 வரை இந்த வார பலன்கள் எப்படி இருக்கிறது பொதுவான ஒரு பலன்கள் பார்க்க போகிறோம். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஆரம்பத்திலே திங்கள் செவ்வாய் ஆகிய 2 தினங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வார். அதாவது உங்கள் ராசியிலேருந்து 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போகும் நாட்களில் தாய் வழியில் கவனம் தேவை. பொதுவாக ரிஷபராசினியர்கள் இருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் அம்மா பெரியவங்க வயசானவங்க இருந்தால் அவங்க உடம்ப கவனம் தேவை. நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த அம்மாவை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், உங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சந்திரன் 12ஆம் சஞ்சாரம் செய்யும்போது தாய் வழியில் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதெல்லாம் பெருசாக இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் அம்மாவை கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. அடுத்து உங்களுக்கு புதன் வியாழன் ஆகிய தினங்கள் உங்களுக்கு ஜென்மத்தில் சந்திரன் வந்துடும். ஜென்மத்தில் சந்திரன் வரும்போது சில மனக்குழப்பங்கள் ஏற்படும். பொதுவாக இந்த சஞ்சலங்கள் 8ல் சனி இருந்தாலும் சரி, 8ல் சந்திரன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு 6ல் சந்திரன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சில பிரச்சனைகள் வரும். ஆகவே நீங்கள் வருகின்ற வாரங்களில் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த நாட்களில் நீங்கள் வெளியில் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏதாச்சும் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை ஒரு கல்யாணமோ ஏதாச்சும் பேசணுமோ அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் பேசலாம். பொதுவாக இந்த வாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. இந்த வாரத்தின் முன்பகுதி சந்திரன் 11ல் சஞ்சாரம் செய்வார். அடுத்த 2 நாட்கள் ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்வார். அந்த 2 நாட்கள் போக மிச்சம்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாரமாக தான் இது உள்ளது. ரிஷபராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுபகரமான வாரம்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் போக பிற்பகுதி. ஆகவே உங்களை இந்த வாரத்தில் முன்பகுதியை விட பின்பகுதி சிறந்ததாக உள்ளது. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.